கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 18/2/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். The God we serve is able to save us. நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர். இந்த வசனம் நமக்கு விதமாகத்தான் சொல்லுகிறது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எதற்கெல்லாம் தப்புவிப்பார் என்று சொன்னால், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். If you are thrown into the blazing furnace, the God we serve is able to save us from it, and He will rescue us from your hand, O King. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை, ஆண்டவர் தப்புவிப்பார் என்று சொல்லுகிற நம்பிக்கை. இதை குறித்து வேதாகமத்தில் வேகமாய் பார்க்கும் பொழுது தாவீது 1 சாமுவேல் 17:37 சொல்கிறார், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 17:39 உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்களை எல்லா சத்துருக்களுக்கும் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று. சங்கீதம் 72:14 சொல்கிறது, அவர்கள் ஆத்துமக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். சங்கீதம் 91:3 சொல்கிறது, அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 36:15 ஆணித்தரமாய் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். 2 கொரிந்தியர் 1:10 சொல்கிறது, மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்லி உறுதியான நம்பிக்கையுடையவர்களாய் காணப்பட்ட தேவ பிள்ளைகளாய் காணப்பட்ட நாமும் ஆண்டவரை நம்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா தீமைகளுக்கு விலக்கி மறைத்து பாதுகாக்கப்படுவோம். பிதாவே, நன்றி இருந்த உள்ளத்தோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தப்புவிக்க வல்லவர். சத்துருடைய கண்களுக்கும் சிங்கத்துக்கும் கரடிக்கும் கொள்ளை நோய்க்கும் அல்ல தீமைகளுக்கும் அழிவுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாக்கிறவர். எல்லா சூழ்நிலைக்கு எங்களையும் எங்களுடைய ஆத்மாவை விலக்கி மறைத்து பாதுகாத்துக்கொள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. நேற்று கேள்வியும் அதற்கான பதிலும், நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. யார் யாரிடத்தில் சொன்னது? கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு சொன்னது. எசேக்கியேல் 38:2-7. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, குற்றமற்றாதவனையும் கூட தப்புவிப்பார். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.